வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 6 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தமிழ்நாடு கரை கடந்து செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த டிட்வா புயலின் செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை லட்சத்தீவிற்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருந்ததை நாம் பல நாட்களாகவே அறிவித்திருந்தோம். அது நேற்றைக்கு குமரி கடலுக்கு வந்தது. தற்பொழுது குமரி கடல் பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து அப்படியே அதுவும் மேற்கு நோக்கி குமரிக்கடலை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குமரிக்கடலோட தெற்கு பகுதியில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது நிகழ்வு 3, இலங்கை மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை என்று சொல்லலாம், கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது. மலேசியாவின் வடக்கு பகுதி வழியாக மலேசியாவின் வடக்கு எல்லையோர தாய்லாந்தின் தெற்கு பகுதி மற்றும் தாய்லாந்து எல்லையோர மலேசியாவிற்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு அங்கே இருந்து கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கடலோடு இணைந்த காற்று சுழற்சியும் தற்பொழுது அந்தமான் கடற்பகுதியில் நீடிக்கிறது. இவையெல்லாம் அடுத்தடுத்து நகர்ந்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இந்த இப்போ அறிவிக்கப்பட்ட நிகழ்வால் 15ஆம் தேதி வரை மழை. எங்கே மழை என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அதிகபட்ச மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இதுக்கப்புறம் கூடுதலாக இருக்கும். கிடைக்கப்பட்டது வரைக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கும் பிச்சாவரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தம சோழமங்கலம் 71 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 7 சென்டிமீட்டர். டெல்டா மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என்று பரவலாகவே மழை நேற்றைக்கு. டெல்டா மட்டுமல்ல, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அப்படியே